ஓம் சுவாமியே சரணமையப்பா. அறம் காக்கும் நல்லவை காண்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிஹராத்மஜ தேவாஷ்டக சுலோகமாகிய ஹரிவராசன பாடல். இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா? இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா? ஐயனுக்காக 10 நிமிடங்கள். நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க, நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக ஹரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது. ஐயனுக்காக 10 நிமிடங்கள். 8 ஸ்லோகங்கள், 32 வரிகள், 64 வார்த்தைகள். தினம்தோறும் ஒரு வரி மட்டுமே. தினசரி 10 நிமிடங்கள் மட்டுமே. கார்த்திகை 1 முதல் 30 வரை 30 நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம். வாருங்கள். ஐயனுக்காக 10 நிமிடங்கள். சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை ஒரு நாள் ஒரு வரி வீதம் 10 நிமிடங்கள் செலவிட்டு முழுமையாக அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம். இந்த ஹரிவராத்மஜ தேவாஷ்டகம், அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் தன்மை மற்றும் அவர்களுடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கிறார்கள். அடியேன் பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற பூஜ்ய சுவாமி சிதானந்தபுரி மகராஜ் அவர்களுடைய வியாக்கியானத்தையும் அதனுடன் சேர்த்து சுவாமி ஐயப்பனை தொட்டு பூஜை செய்த தந்திரியாக இருந்த உயர்திரு வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்தினுடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன். 30 நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும். அதற்குண்டான பயிற்சி தான் இது. இன்று கார்த்திகை 1 முதல் நாள் பயிற்சி. ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகத்துல இருக்கக்கூடிய 8 ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகம், அதுல 4 வரிகள் இருக்கு, 8 வார்த்தைகள் இருக்கு. முதல் வரியில 2 வார்த்தைகள் இருக்கு. அந்த முதல் வரியும் 2 வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தத்துடன் கூடி மனப்பாடம் பண்ண போகிறோம். முதல் வரி என்ன? ஹரிவராசனம் விஸ்வமோகனம். இதுல முதல் வார்த்தை என்ன? ஹரிவராசனம். ஹரிவராசனம். இந்த வார்த்தையை நம்ம இப்ப மனப்பாடம் பண்ணிடலாம். பல பேர் ஹரிவராசனம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை சரி பண்ணிக்குவோம். நாம ஹால ஆரம்பிக்கும். ஹரிவராசனம். ஹரிவராசனம். நான் சொல்ற மாதிரியே மெதுவா சொன்னா போதும். நான் இப்ப 2 வாட்டி சொல்றேன். என் கூட சேர்ந்துட்டு அதுக்கு பிறகு 10 வாட்டி நம்ம சேர்ந்து சொல்லலாம். சரிங்களா? ஹரிவராசனம். ஹரிவராசனம். இப்ப சேர்ந்து சொல்லுவோம். ஹரிவராசனம். 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 10 வாட்டி சொல்லியாச்சு இல்லையா? இப்ப ஹரிவராசனம்னா நமக்கு மனப்பாடம் ஆயிருக்கும். அடுத்த வரி விஸ்வமோகனம். விஸ்வமோகனம். இப்ப நான் 2 வாட்டி சொல்றேன். அப்புறம் என் கூட சேர்ந்தே 10 வாட்டி சொல்லிக்கணும். விஸ்வமோகனம். விஸ்வமோகனம். இப்ப சேர்ந்து சொல்லலாம் 10 வாட்டி. சொல்லுங்க. விஸ்வமோகனம். 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 ஹரிவராசனம் விஸ்வமோகனம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம். இப்போ
இந்த வார்த்தை ஹரிவராசனம் விஸ்வமோகனம் இது ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம். நான் இது 2 வாட்டி சொல்லுவேன், அப்புறம் நம்ம சேர்ந்து 10 வாட்டி சொல்லிக்கலாம். சரிங்களா? ஹரிவராசனம் விஸ்வமோகனம், ஹரிவராசனம் விஸ்வமோகனம். இப்ப சேர்த்து 10 வாட்டி சொல்லிக்கலாம். சரிங்களா? ஹரிவராசனம் விஸ்வமோகனம், 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 ஹரிவராசனம் விஸ்வமோகனம். சரியா? இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு 3 வாட்டி சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம், ஹரிவராசனம் விஸ்வமோகனம், ஹரிவராசனம் விஸ்வமோகனம். சரி, இப்போ இதனுடைய அர்த்தம் பார்க்கலாம். ஹரிவராசனம் அதை எப்படி பிரிக்கலாம்? ஹரி கூட்டல் வரன் கூட்டல் ஆசனம், ஹரி வரன் ஆசனம். ஹரி அப்படின்னா பல பேர் அதுக்கு ஒரு விஷ்ணு மகாவிஷ்ணுடைய பேர் தான் ஹரி அப்படிங்கிற பாவத்துல வியாக்கியானம் கொடுக்கறாங்க. இங்க நாம ஹரின்னு மகாவிஷ்ணு எடுத்துக்க போறது இல்ல. ஹரி அப்படிங்கிறது காட்டுல வாழக்கூடிய ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய விலங்கு, அதாவது புலி, சிங்கம், சிங்கம் இந்த மாதிரிப்பட்ட விலங்குகளை தான் நமக்கு அர்த்தம் எடுத்துக்க முடியும். சோ ஹரி அப்படின்னா புலி அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஹரி அப்படின்னா புலி. வர அப்படின்னா நம்ம தமிழ்ல வரன்ற வார்த்தை இருக்கு இல்லையா? வரன் அப்படின்னா தாங்கிக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அது பேர் தான் வரன். வரன் அப்படின்னா தாங்கிக் கொள்வது இல்ல ஏற்றுக்கொள்வது. நமக்கு தாங்கிக் கொள்வது இல்ல ஏற்றுக்கொள்வது எப்படி வேணா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆசனம். ஆசனம்னா உட்காரக்கூடிய இருக்கை. நம்ம சிம்மாசனம் அப்படின்னு சொல்றோம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அரியாசனம், ஆட்சி செய்யக்கூடிய ஆசனம் அரியாசனம். சிம்மாசனம், அந்த ஆசனத்தினுடைய கம்பீரத்தை, அந்த இருக்கையினுடைய கம்பீரத்தை கோர்றதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை சிம்மாசனம். சரிங்களா? இப்ப நாம ஹரி வர ஆசனம், புலியை தன்னுடைய ஆசனமாக ஏற்றுக்கொண்டவர் அப்படிங்கிறது இதனுடைய வியாக்கியானம், இதனுடைய அர்த்தம். அடுத்த வார்த்தை என்ன? விஸ்வமோகனம். விஸ்வம் அப்படின்னா உலகம். விஸ்வநாதன் கேள்விப்பட்டிருக்கோம், உலகநாதன். விஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம், உலகளாகிய உருவம். அப்போ விஸ்வம் அப்படின்னா உலகம். மோகனம், இந்த மோகனம்ன்ற வார்த்தை நம்ம பல இடங்கள்ல கேள்விப்படுறோம். மோகன் அப்படிங்கிற பெயர் இருக்கு, மோகனா அப்படிங்கிற பெண்பால் பெயர் இருக்கு, மோகன ராகம் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மோகனம் அப்படின்னா ஈர்த்தல், மயக்குதல், தன்வயப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அந்த மோகனம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். விஸ்வமோகனம் அப்படின்னா உலகை, இந்த பேருலகத்தை தன்வயப்படுத்தியவர் அப்படிங்கிறது நம்ம வியாக்கியானமா, இந்த வியாக்கியானத்தை நம்ம அர்த்தமா எடுத்துக்கலாம். அப்போ ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அப்படின்னா புலியை தன்னுடைய இருக்கையாக கொண்டவரும் ஏற்றுக்கொண்டவரும் உலக முழுவதையும் தன்வயப்படுத்தியவரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இப்போ அந்த முதல் வரிய நம்ம பத்மாவதி ராகத்துல பாட போறோம். பத்மாவதி ராகம் அப்படின்னாக்கா கானகந்தர்வன் யேசுதாஸ் அவர்கள் ஏற்கனவே பாடியிருக்கிறாரு இல்லைங்களா, அந்த ராகத்திலே. இப்ப அந்த பாடல் முதல் வரி வரும், 5 வாட்டி வரும். நம்ம 5 வாட்டி திருப்பி திருப்பி அது கூட சேர்ந்து பாடணும். சரிங்களா? ஆரம்பிப்போம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம், ஹரிவராசனம் விஸ்வமோகனம், ஹரிவராசனம் விஸ்வமோகனம், ஹரிவராசனம் விஸ்வமோகனம், ஹரிவராசனம் விஸ்வமோகனம். இப்போது நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வரை நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும். இத பத்தின சந்தேகங்கள், ஆலோசனைகள், வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா
நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது. சுவாமியே சரணமையப்பா.